ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையை மேலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மணமகளின் பெயர் மீனா குமாரி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஎஸ்சி எம்எட் முடிச்சிருக்காங்க. இவங்க அரசு பள்ளி ஆசிரியராக, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருவாரூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 5-6 வருஷத்துக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் எதுவும் இல்லாதனால இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது இவங்களுடைய முதல் கணவர் ரொம்ப நல்லாவே இவங்கள பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதை மறக்க முடியாதனால இவங்க திருமணமே வேணான்னு இருந்தாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவரும் வெளிநாட்டில் இருக்கிறதுனால இவங்க அப்பா அம்மா கூட தான் வசிக்கிறாங்க. ஸோ அதனால் தன்னோட பொண்ணுக்கு ஒரு மறுமணம் பண்ணி பார்க்கணும் இவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க. அதனால் இவங்களும் ரொம்ப கம்பல் பண்ணி ஓகே சொல்ல வச்சுட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உடனடியாக இவங்களுக்கு மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்களுடைய அப்பா நம்மள்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து எங்களோட பொண்ணுக்கு உடனடியாக நல்ல ஒரு வரன் பார்த்து கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், நல்ல குணமானவராக இருக்கணும், ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும்னு மட்டும்தான் இவங்க கேட்டிருக்காங்க. மேலும் மணமகள் தன்னுடைய ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா இளமதி, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்து மதத்தில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஐடி முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கடலூரில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் எதிர்பாராத விதமாக, அதாவது காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாள் பெட்லேயே இருந்தாங்கதாகவும், அதுக்கப்புறமா ரொம்ப ஃபீவரிஷ் ஆகி தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையங்க. ஸோ பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டதாகவும், பையன் வெளிநாட்டில் இருக்கிறதாகவும், அங்கேயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 20 வயசுலேயே திருமணம் பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போது இவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல குணமானவராக இருக்கணும், வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்தமாக சம்பாரித்து ஒரு 15 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும், அது இல்லாமல் ஒரு ரெண்டு கடை வாங்கி வாடகைக்கு விட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும்.